ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் வந்து ரெயின்டீர் ஸ்லெட்டிங். ஐஸில் அப்படியே வந்து சறுக்கிக்கிட்டு போயிட்டுருக்கோம். கேமராவில் போஸ்ட் கொடுக்க நம்ம ப்ரோ வந்துட்டார். பெரிய கொம்புலாம் வச்சுக்கிட்டு மாஸாக இருக்கிறாரு. சாம வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல ரெயின்டீருக்கான ஃபீடிங்லாம் பண்ண போகிறோம். ஸோ அங்கே தான் வந்து நிறைய ரெயின்டீர் எல்லாமே இருக்குது. அதுக்கு போய் ஃபீட் பண்ணணுமா. அப்படின்னு மாட்டினாண்டி இன்னொரு 20 நிமிஷத்துக்கு இங்கே தான் நிற்க போகிறான். ரெயின்டீரோட சூப்புங்க இது. குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து டே 4 இன் ட்ராம்சோ ஃப்ரம் நார்வே. நம்ம நேற்று முந்தின நாள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நார்தர்ன் லைட்ஸ் சேசிங், இந்த அரோரா சேசிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது. கப்பலில் போய் அரோரா தேடணும், பஸ்ஸில் போய் தேடணும். பட் லக்கிலி வந்து இந்த பஸ்ஸில் போகும்போது நம்மளால் வந்து நார்தர்ன் லைட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். என்னென்னா இந்த ரெயின்டீர் ஸ்லெட்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அந்த மாதிரி போகணும். ஸோ அதுக்காக இப்போ நம்ம தங்கியிருக்கிற இடத்துல இருந்து நேற்று அந்த நார்தர்ன் லைட்ஸ்க்காக பஸ் போட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல தான் இன்னொரு பஸ் வெயிட் பண்ணுது. ஸோ அந்த பஸ் எடுத்து இந்த ரெயின்டீர் ஸ்லெட்ஜிங் எங்கே நடக்குதோ அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போயிட்டு இந்த ரெயின்டீருக்கெலாம் ஃபீட் பண்ணுறது அண்ட் இந்த ரெயின்டீர் ஸ்லெட்ஜிங் ஆக்டிவிட்டி நடக்கும். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து இந்த லோக்கல் குவிசைனில் லஞ்சுமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு என்னென்னலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத அப்படியே இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த ட்ராம்சோ சீரிஸோட மற்ற எபிசோட்ஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோட எண்ட்லேயும் அண்ட் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க எல்லாருமே இப்போ வந்து இந்த ஸ்கீயிங் ஆக்டிவிட்டிக்காக போயிட்டுருக்காங்க. அதுக்கு தேவையான கியர்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ட்ராம்சோவை பொறுத்த வரைக்கும் வெதர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சன்னி டேவாக தாங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் அப்பப்போ வந்து டக்குன்னு வந்து க்ளவுட்ஸ் வந்து கவர் பண்ணிவிடுது. பட் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து 4 டிகிரி அண்ட் மினிமம் வந்து -7 வரைக்கும் போகுது. ஆக்சுவலாக வந்து இங்கே இந்த சேம் கம்பெனி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூர் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க போயிட்டு லிஸ்ட்டில் வந்து சொல்லிட்டாங்கன்னா எந்த பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோ அங்கே இருக்கக்கூடிய அந்த பேண்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பேண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏற்றிக்குவாங்க. இங்கே போடு ரிஸ்ட்லேயே போடா. பஸ்ஸில் ஏறி போட் பண்ணியாச்சுங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சைல்டு சீட்மே வந்து அவங்க அந்த பஸ்லேயே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி உட்கார வச்சுக்கலாம் போல இருக்குது. ஸோ இந்த பஸ்ஸில் வந்து ஒரு 20 மினிட் நம்ம ட்ரைவ் பண்ணி போகணும். நம்ம வந்து நம்மளோட செகண்ட் எபிசோடில் வந்து இந்த பிரிட்ஜில் நடந்து போனோம் இல்லையா. ஸோ அந்த பிரிட்ஜில் நம்ம வந்து இப்போது பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு.
ஸோ இங்கே இறங்கி அப்படியே எங்கேயோ உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இந்த ஹாலில் வச்சு அவங்க வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறாங்க. லைக் இன்றைக்கி டே எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம். Welcome, my name is Irja. I will be one of your guides today. I am Sami and I come from a small Sami village about 6 hours away from here, further north. And my family are reindeer herders. ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறோம். அண்ட் அதை வந்து 2 குரூப்பாக பிரிச்சிடுறாங்க. ஒரு குரூப் வந்து இப்போ ஃபஸ்ட்டு அந்த ரெயின்டியருக்கு ஃபீடிங் ஆக்டிவிட்டிக்காக போயிடுவோம். இன்னொரு குரூப் வந்து அந்த ரெயின்டியர் ஸ்லெட்டிங் ஆக்டிவிட்டிக்காக போயிடுவாங்க. ஸோ இதுதாங்க நான் சொன்ன அந்த ரெயின்டியர் ஸ்லெட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரெயின்டியர் எல்லாமே வரிசையாக நின்றுட்டுருக்கு. இதுதாங்க ரெயின்டியர். இதெல்லாம் கொஞ்சம் வைலண்ட்டாக இருக்கும் போல இருக்கு. பயமாக இருக்குடா. உட்காரு. செம்ம க்ளோஸாக உட்காந்துருக்குறோம். இங்கே கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. ஏ நம்ம கிளம்பிட்டோம். நம்ம கூடவே ரெயின்டியர் ஒருத்தர் நடந்து வராரு. வாவ், செம்மையாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக இங்கே பின்னாடி வர எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே ஒன்று பின்னாடி ஒன்று ஒரு ரெயின்டியராக கட்டிட்டாங்க. அங்கே முன்னாடி ஒரே ஒரு டிரைவர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஸோ அவர் லீட் பண்ண இது எல்லாமே வந்து அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று போகுது. அண்ட் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் வந்து ரெயின்டியர் ஸ்லெட்டிங். ஐஸில் அப்படியே வந்து சறுக்கிக்கிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே கீழே இருக்கிற அந்த ஐஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உறைஞ்சி கல் மாதிரி ஆகிடுச்சு. இந்த ரெயின்டியர்லாம் வந்து அப்படியே நடக்கும் போது அங்கே அப்படியே வழுக்கி விடுது. அதுங்களே கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டுருக்குதுங்க. சூப்பராக இருக்குதுங்க. ஆக்சுவலாக இதுலேயே வந்து ஹஸ்கி ஸ்லெட்டிங் அப்படின்னு இருக்குது. அதாவது அந்த ஹஸ்கி டாக்லாம் இருக்குல்ல, அதை வந்து இதே மாதிரியே கட்டி போவாங்க. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் போல் இருக்குது. அதை வந்து ஆரியனை வச்சு நம்மளால் பண்ண முடியாது. பட் இந்த ரெயின்டியர்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக, இதுவும் ஃபாஸ்ட்டாக ஐயோ அம்மா வழுக்குது. ஸோ அதனால் ரெயின்டியருமே வந்து வைல்டு அனிமல் தான், பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் போகும். பட் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. கேமராவில் போஸ்ட் கொடுக்க நம்ம ப்ரோ வந்துட்டார். பெரிய கொம்புலாம் வச்சுக்கிட்டு மாஸாக இருக்கிறாரு. எனக்கே கொம்பு வச்ச மாதிரி இருக்கா? இங்கே பாரு, ரெயின்டியர் கொம்பு வச்ச மாதிரி நான் வச்சுருக்கேன். ஜோக் இல்லையா? ரொம்ப க்ளோஸ் என்கவுண்டரில் கொஞ்சம் டென்ஷன் ஆகி வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் பீதியாக இருக்குது. நடுவில் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டார் வழுக்குதுன்னு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி போயிட்டுருக்குறா. அப்படி இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒருத்தங்க வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்து சாமி இன மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் மக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து இந்த ஃபார்மில் மொத்தம் 300 ரெயின்டியர்ஸ் வச்சு வளர்த்துட்ருக்குறாங்க. பை நேச்சராகவே அவங்க வந்து ரெயின்டியர் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரெயின்டியருக்கு வந்து ஃபீடிங் பண்ண போகிறோம் அண்ட் இந்த ஸ்லெட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ 2 தான் மெயினாக இருக்குது. ஒரு 2 ரவுண்ட் அடித்தாங்க ஃபுல்லாக இந்த ஏரியாவில். ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ முடிஞ்சிருச்சு, கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க. சாம வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பீதியாக தான் இருந்தது. லைக் அந்த பின்னாடி இருந்த அந்த பெரிய கொம்பு வச்சு ரெயின்டியர் வந்து நம்ம பக்கத்துலேயே வந்துகிட்டே இருந்ததா. சரி, அதாவது இப்படி நான் அடிச்சுன்னா அவ்வளோதான் மூஞ்சி கிழிஞ்சிடும்னு பயந்துக்கிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ரொம்ப சர்ஃபேஸ்லாம் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல ரெயின்டியருக்கான ஃபீடிங்லாம் பண்ண போகிறோம். ஸோ அங்கே தான் வந்து நிறைய ரெயின்டியர் எல்லாமே இருக்குது. அதுக்கு போய் ஃபீட் பண்ணணுமா. அப்படியே அங்கே போவோம். நீ நில்லு உங்கள்கிட்ட எல்லா குட்டீஸும் வருது பேர் வரிசையா. கீழே போட்டுறாதன்னு சொன்னாங்க அவங்க. பயந்து கீழே போட்டுறாத. சண்டை போடுறதுன்னா அதை எடுத்துட சொன்னாங்க. வெளியில் எடுத்து மேலே தூக்கிட சொல்லிட்டாங்க.
ஏய் இறக்கி கொடுக்கணும்டா, மூஞ்சில குத்திடும். போ போ வண்ட வந்துருச்சு பாரு, 2 கூட நாங்கள் ரைட்டில் இருந்து பாரு. இறக்கி 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 கொடு. விடு விடு பாஸ், அப்படிதான் சண்டை போடும். இப்போ பாரு வந்துட்டான்டா குட் பாய். இப்போ கூட இறக்கி இறக்கி கீழே கீழே கை நீட்டு, கீழே நீட்டு அப்படின்னு மாட்டினாண்டி. இன்னொரு 20 நிமிஷத்துக்கு இங்கே தான் நிற்க போகிறான். அடுத்து யாராவது வந்து மொட்டையில கை வச்சா எல்லாம் ஃபுல்லாக ரெயின்டியரோட தோலா? ஆமாம், அப்படியே தோலை உரிச்சு அப்படியே போட்டிருக்காங்க. ஹாய், 1 meat and 1 vegetarian for the other person. Thank you. ரெயின்டியரோட சூப்புங்க இது, குடிச்சு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. சூப்பு மட்டன் சூப் மாதிரி நல்லாயிருக்கு. பட் நம்ம அன்றைக்கி க்ரூஸில் சாப்பிட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ரெயின்டியர் மீட் இருக்குது. Did you like the food? Yes. Very good. For those of you who ate the reindeer stew, as you mentioned earlier, is our traditional stew that we serve for big occasions like weddings and so on. Because actually the reindeer meat is really healthy for you. Contains omega-3, 6 and 9, and it only has about 2% of fat. So very lean meat with a lot of protein. Wow. ஸோ இவ்வளோ நேரம் வந்து அவங்களோட சாமி கல்ச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. வேறு லெவலாக இருந்தது அவங்க சொன்ன கதைகள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ரெயின்டியர் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இப்போ இந்த ட்ராம்சோ சீரிஸோட மற்ற எபிசோட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து இந்த வீடியோட எண்ட்லையும் அண்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையுமே அதோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான எபிசோடில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.